ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். அதிகாரத்தால் நீங்கள் நினைத்தது சாதித்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நினைத்த காரியங்களை முடிப்பதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். திடீர் தரவரவுகள் ஏற்படும், அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் அதிக தடங்களும் தாமதங்களும் ஏற்படும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்கள் ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பெண்கள் வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்பார்கள். அதைவிட பெரிய கொடுப்பினை எதுவும் கிடையாது. உங்கள் பேச்சில் ஒரு கனிவும் ஒரு அனுபவ முதிர்ச்சியும் தென்படுவதால் உங்கள் பேச்சிற்கு எல்லாரும் மதிமயங்குவார்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. தாய்வழி உறவினர்கள் சில சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். சகோதரரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழில் பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் ஒரு முன்னேற்றமும் லாப வருமானங்கள் அதிகரிக்கவும் செய்யும். தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். முடிந்தவரை வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்து செல்லலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனம், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் தானாக வருமானங்கள் நிறைவேறும். தேவையற்ற செலவுகள் என்பது உங்களுடைய தேவையற்ற விருப்பங்களாகவே இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று செலவு செய்வீர்கள். அதை தவிர்த்தால் உங்கள் சேமிப்பு உயரும். நண்பர்கள் உங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து கொடுக்க துடிப்பாக இருப்பார்கள். குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மையை தொழில் செய்யும் இடத்தில் காட்டலாம், குடும்பத்தில் வேண்டாம். சகோதர ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. உறவினர்கள் ஆக்ரோஷமாக இருப்பதால் அவர்களுடைய சந்திப்பை தவிர்க்கவும். அதிகாரிகளுடன் ஒரு பயணம் செய்ய ஏற்படும். தொழிலில் உங்களை தனித்தமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் எளிய நாளாக கடந்து செல்லலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. கடகம், உங்களுடைய ஆளுமைத்தன்மையினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். குடும்ப அங்கத்தினருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். சகோதரர்கள் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். தேவையற்ற வேலைகள் பிற விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். தேவையற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவதையும் தவிர்க்கவும். லாபத்திற்காக லாபம் கிடைக்கும் என்று சில அலைச்சல்களையும் விரயங்களையும் செய்து மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே ஜாக்கிரதை. பயணங்களை தவிர்க்கவும். தொழில் விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். சிம்மராசி அன்பர்களே, முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை செய்ய நேரிடும். அரசு விஷயங்கள் அரசினங்கள் அலைச்சலை கொடுக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும்.
பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்து சேரும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி. உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை காணலாம். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணைகரமாக இருப்பார்கள். நீங்கள் தேவையில்லாத வேலை என்று செய்தாலும் அதையெல்லாம் இன்று வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவர்களால் பெரும் புகழும் கிடைக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு பொருளாதாரமும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களுடைய கடின உழைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். புதிய நபர்கள் அறிமுகமாகி பிரச்சனைகளை தருவதால் அவர்களை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு. துலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் சித்தப்பா, அப்பா போன்ற மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் இன்று குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இறை வழிபாடுக்கு சில தடங்கல்கள் வரலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் கடின உழைப்புகள் தேவைப்பட்டாலும் திட்டமிட்ட உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். ஆனால் அதற்காக அவரோட வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிகம். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, அதிகாரம் போன்றவை இன்று கொடிகட்டி பறக்கும். அதனால் புதிய ஒப்பந்தங்கள் அறிமுகமாவார்கள். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் திறமைகள் வேற்றுமொழியினால் ஆதரிக்கப்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். கடின உழைப்புக்கான மனநிலையை நீங்கள் பணப்பக்குவத்தை பெற்றிருப்பதால் பணிச்சுமையை எளிதாக கடந்து செல்வீர்கள். குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவை. பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசியலங்களில் உங்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயத்தை தருவதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் எதிரிகளாக வாய்க்கவிருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்ப்புகள் தோன்றும். உங்கள் ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் சில சோதனைகள் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். திட்டமிட்ட திறமைகள் செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும். உங்கள் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெண்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் உடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. மகரம். அதிகாரம், ஆளுமை இவற்றால் உங்களுடைய அந்தஸ்து உயரும். புதிய நண்பர்கள் அறிமுகமார்கள். புதிய நட்பு வட்டங்கள் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு சுமை கூடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். உங்கள் தொழில் மாற்றங்கள், தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்கள் புதிய திறமைகளால் அதையெல்லாம் வென்றெடுப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசியலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். எதிர்பாராத வரவுகள் வருவதில் தடங்கள், தாமதங்கள் ஏற்படலாம். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். வாழ்க்கை துணை ஆளுமையோடு இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது இன்றைய நாளுக்கு நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. கும்பம். உங்களுடைய அதிகாரப்போக்கு, ஆளுமைத்தன்மையால் சில பணிச்சுமை கூடலாம். சில எதிர்ப்புகள் தோன்றலாம்.
இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதற்கு உங்களுக்கு வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்ப்புகள் வருவதால் என்று அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக தேவை. அவர்களை அனுசரித்து சென்றாலே பாதி வியாதி குறைந்துவிடும். ஆகவே அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடக்க உதவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் அதிகாரம் ஆளுமையை பயன்படுத்தி கொள்வீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்வார்கள். உறவினர்களால் பணபலம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தைகளுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படும். பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு கண்டு ஆசை புரிவாளாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கிடம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.